ஹாய், இது தேர்ஸ்டே மார்னிங் தூங்கி எழுந்ததுமே இந்த மாதிரி ஒரு க்ரீனாக அப்படியே பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் தான் வந்து வாசல் தெளிக்கிறதுக்காக தண்ணிலாம் பிடிச்சி வாசல் தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் சூடாக ஒரு கப் காஃபி வச்சு குடிச்சிடுவேன். காஃபி குடிச்சிக்கிட்டே இந்த மாதிரி செடிக்கு தண்ணி ஊற்றுறது, இல்லை செடியை வந்து பார்க்கறது, கட் பண்ணி விடுறது, இந்த ஒர்க்லாம் வந்து முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் தான் வந்து கிச்சன் உள்ளே வந்து என்டர் ஆவேன். ஒரு சில ஸ்கூல்லாம் வந்து ஜூன் 2 வந்து ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் பாப்பா ஸ்கூலில் வந்து ஜூன் 9 தான் ஸ்கூல் சொல்லியிருக்காங்க. பாப்பா ஸ்கூலுக்கு போகிறதுக்கு இன்னும் 3 டேஸ் தான் வந்து இருக்குது. இதுக்கப்புறம் தான் வந்து வேகமாக ஓடுற மாதிரியே இருக்கும் அந்த மார்னிங் ரொட்டீனு. சரி பார்ப்போம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. நேத்திக்கு நைட்டே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அவள் வந்து ஆர்டர் போட்டுட்டா. சாண்ட்விச் தான் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தா. சரி வீட்டில் பன்னீர் வந்து இருந்தது. சரி பன்னீர் ஸ்டஃபிங் வச்சு சாண்ட்விச் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதை தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஸ்டஃபிங் வந்து ரொம்பவே சிம்பிள் தான். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு, வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க பன்னீரை கொஞ்சமாக அந்த மாதிரி க்ரஷ் பண்ணி விட்டுக்கணும். பன்னீர் நல்லா க்ரஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி கூட இதை சேர்த்துக்க வேண்டியதுதான். பன்னீர் குக் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான மசாலாஸ் வந்து சேர்த்துக்கலாம். நான் கொத்தமல்லி தூள், கரம் மசாலா சேர்த்துருக்கேன். ஃபைனலாக புதினா கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டா ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் க்ரீன் சட்னிக்கு கொத்தமல்லி, புதினா, ஒரு பீஸ் இஞ்சி, பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான். க்ரீன் சட்னியும் ரெடி ஆகிடும். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள். இப்போ ஒரு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினா சட்னி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீர் ஸ்டஃபிங் வந்து வச்சுக்க வேண்டியதான். அது மேலே ஒரு ஸ்லைஸ் ஆஃப் சீஸ் வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அது மேலே ஒரு ப்ரெட் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்க வேண்டியதான். இப்போது தோசை தவாவில் பட்டர் நல்லா வந்து அப்ளை பண்ணி விட்டுக்க வேண்டியதான். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரெட் பீசஸ் வந்து அப்படியே சேர்த்து 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் ஆகிற வரைக்கும் திருப்பி போட்டுக்க வேண்டியதுதான். அவ்வளோதான், சூப்பரான பன்னீர் சாண்ட்விச் வந்து ரெடி ஆகிடும். இப்போ நமக்கு தேவையான மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி சைஸில் வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். இது ரொம்ப சீஸியாக, ரொம்ப டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.